மகன். பரதனுக்கு விஷயம் இப்போது தெரிந்தது. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து தாங்க முடியாத கோபமும் துக்கமும் மேலிட்டு தன் தாயை பார்த்து சொல்லலானான். என்ன காரியம் செய்துவிட்டாய்? இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எனக்கு சொல்லவும் உனக்கு தோன்றிற்றே. தகப்பனையும் அண்ணனையும் இழந்துவிட்ட எனக்கு ராஜ்யாதிகாரம் என்ன வேண்டியிருக்கிறது? தந்தையை உயிர் மாள வைத்து ராமனையும் காட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னை அரசு புரிய சொல்லுகிறாயே. ரணக்காயப்படுத்திவிட்டு அதன் மேல் உப்பு போட்டு வேதனை செய்கிறாயே. தசரத மகாராஜாவுக்கு பத்தினியாக வந்து சேர்ந்தாயே. புத்தி கெட்டுப்போய் உன்னை அவர் அடைந்தார். நெருப்பை மடியில் கட்டி கொண்டார். என் தந்தையை கொன்றுவிட்டாயே. கௌசல்யையும் சுமித்திரையும் இறக்கத்தான் போகிறார்கள். உன்னிடம் அவ்வளவு அன்போடு இருந்த ராமனை ஆஹா எப்படித்தான் வனத்திற்கு அனுப்பினாயோ. பெரிய தாயார் கௌசல்யை உன்னை தன் உடன் பிறந்த சகோதரி போல் எண்ணி நடத்தி வந்தாளே. அவளுடைய வயிற்றில் பிறந்த அருமை மகனை காட்டுக்கு அனுப்பிவிட உனக்கு எப்படித்தான் எண்ணம் உண்டாயிற்றோ? ராமனிடத்தில் நான் வைத்திருக்கும் அன்பு உனக்கு தெரியாமல் போய்விட்டதா? உன் துராசை உன் மூளையை நாசம் செய்துவிட்டதே. என் உயிரை போலுள்ள ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு எனக்கு சந்தோஷமூட்ட பார்த்தாயே. உன் மடமையை என்னவென்று சொல்லுவேன்? மகா பராக்கிரமசாலியான என் தந்தை ராம லக்ஷ்மணர்களை தாம் பெற்ற பெரும் பக்கபலமாக எண்ணி வந்தாரே. அவர்களை காட்டுக்கு துரத்திவிட்டு என்னை இந்த ராஜ்ய பொறுப்பை ஏற்று நடத்த சொல்லுகிறாயே. இது என்னால் முடியுமா? முடிந்தாலும் கூட நான் ஒப்புக்கொள்வேனா? ஒரு நாளும் உன் ஆசை நிறைவேறாது. நான் நிறைவேற்றவும் மாட்டேன். நீ இவ்வளவு பெரிய பாவ செயல் புரிந்துவிட்ட பிறகு உன்னை என் தாயாக பாவிக்க முடியாது. உன்னை நான் நீக்கிவிட்டேன். பரம்பரையாக ராஜகுலங்களில் வழங்கி வரும் முறையை புறக்கணித்து இளையவனுக்கு பட்டம் கட்டும் எண்ணம் உனக்கு எப்படி தோன்றிற்று என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. உலகமெல்லாம் நம்மை குற்றம் கூறும் என்பது உனக்கு தெரியவில்லையே. ராஜாக்களுக்கெல்லாம் இது பொது விதி. நம்முடைய குலத்திலும் இதுவே முறை. உன் எண்ணத்தை நான் ஒரு நாளும் பூர்த்தி செய்ய மாட்டேன். வனம் போய் அண்ணனை திருப்பி அழைத்து வரப்போகிறேன். அவனுக்கே பட்டம் சூட்டி என் உள்ளம் மகிழ நான் அவனுக்கு அடிமை செய்து வருவேன். உன் எண்ணம் நிறைவேறாது. இவ்வாறு பரதன் தாயை பார்த்து கோபத்தினால் வாய்க்குளர பேசினான். வர வர துக்கம் அதிகரித்து விட்டது. இப்படி செய்துவிட்டாளே, எனக்கு அழியா பழி உண்டாக்கிவிட்டாளே என்ற பெரும் ஆத்திரத்தால் அவள் தாய் தான் அவள் மகன் என்ற உணர்ச்சியை தன் மனத்திலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டான். அதன் காரணமாகவே துக்கமும் கோபமும் பரதனுக்கு இன்னும் அதிகரித்து விட்டன. குகையில் சிங்கம் கர்ஜிப்பதைப் போல கர்ஜித்து தாயை குரூரமான மொழிகளால் நிந்திக்கலானான். பரதனுடைய சுபாவமும் ராமனிடம் அவனுக்கிருந்த அளவில்லாத அன்பும் தந்தையை இழந்த துக்கமும் என்றும் எதிர்பாராத பெரும் பழி தந்துவிட்ட சங்கட நிலையும் ஆகியவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால்